என்ன பண்ணிட்டு இருக்க? நான் மாங்காய் பண்ணிட்டு இருக்கேன். மாங்காய் பண்ணிட்டு இருக்கியா? மாங்காய்ல என்ன பண்ணிட்டு இருக்க? மாங்காவை எடுத்து கொத்தி போட்டு தாத்தா வந்து நமக்கு சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி செஞ்சு தந்திருக்காங்கல்ல, அது வந்து நான் வந்து உனக்காக இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். பக்கத்துல என்னது? பக்கத்துல வந்து ஜூஸ் இருக்கு. ஜூஸ் எப்படி எடுத்து? என்ன ஜூஸ்? கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். இது வந்து மாங்காய் வந்து உனக்கு கொத்திட்டு இருக்கேன். எனக்கு கொத்தி போட்டு மசாலா எல்லாம் போட்டிருக்கேன். என்னென்ன போட்டிருக்க? மாங்காவை முதல்ல கொத்திக்கணும். கொத்திட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறமேட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. யாரெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஊர் சைடில் எல்லாருமே இந்த டிஷ்ஷு தெரியாமல் இருக்காது. இந்த மாங்காய் கொத்தி போட்டு சாப்பிட்றது நம்ம ஊரில் எல்லாருமே இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. நாங்கள் எங்கள் தாத்தா வந்து எங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் இப்போ வந்து சுபாக்காக நான் செஞ்சுருக்கேன். சுபா டேஸ்ட் பார்க்குறியா? நீ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார். நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்கவா? சூப்பராக இருக்கு. உப்புலாம் கரெக்டாக இருக்கு. நீ கொஞ்சம் சாப்பிட்ட செம்ம டேஸ்ட். இதில் வந்து நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா முறுக்கி பிணையணும். இதை கை வச்சு நல்லா பிணையணும். அப்போ ஏன் நீ கரண்டி வச்சு கொத்திட்டு இருக்க? நான் வந்து கை படாம கரண்டி வச்சு குத்துறேன். அப்போதான் தாத்தா வந்து நல்லா எண்ணெய்லாம் அதில் ஊற்றுவாங்க. நல்லா தொலை 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 தொலைன்னு இருக்கும். தொலை தொலைன்னு இருக்குமா? எண்ணெய் ஊற்றி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேங்காய் தான் ஊற்றணும். அப்போ தேங்காய் ஸ்மெல்லு வாசனை அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும்.